பரிசுத்தவான்கள் உண்டு, தூயவர்கள் உண்டு, அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள் உண்டு, அதுல மாற்று கருத்து. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். மற்ற பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது அல்ல. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர்கள் நேற்று தினத்தில் சொன்ன பொழுது, எங்களுடைய திருச்சபையில முக்கியமான 35 ஆண்டு காலங்கள் எங்களோடு பயணம் செய்த ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள பரிசுத்த பாட்டி மரித்து போனார்கள். அவர்களுடைய அடக்க ஆராதனை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய இல்லத்தில் தோன்றியது. நாங்கள் எல்லாம் ஊழியர்கள் சில இடங்களில் எல்லாம் அடக்காராதனை நடந்து சொல்லும் பொழுது இந்த அடக்காராதனை எப்படி நடத்துவது என்று கூட நாங்கள் திணறி விடுவோம். காரணம், பொய் சொல்ல முடியாது. பல சபைகளில் இருக்கிறவர்கள் பொய் சொல்லி குடித்து குடித்து குடல் கொத்து செத்து போனாலும் நம்முடைய அருமையான சகோதரர் பரலோகத்தில் சென்றிருக்கிறார் என்றெல்லாம் பிரசங்கித்து அடக்கம் பண்ணுகிற இடங்கள்ல எங்களுக்கு அப்படி சொல்ல தெரியாது. எப்படியா கொண்டு உள்ள வச்சிடலாம் அப்படிங்கிறதுல தான் நாங்க தீவிரமா இருப்போம், ரொம்ப கவனமா இருப்போம். நாங்கள் ஜெபிக்கிற வார்த்தைகள், பிரசங்கிக்கிற வசனங்கள் எல்லாமே உற்று கவனித்து பார்த்தால் அவர்கள் எங்கே போயிருக்கிறார் என்பது அந்த வசனத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் தெரியும். அது ஒரு சூசகமாக நாங்கள் அதை நடத்தி முடித்து விடுவோம். ஆனா பரிசுத்தவான்களுடைய மரணத்தை அப்படி நம்மால் செய்ய முடியாது. காரணம், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி எந்த நிலையில் இருந்தார்கள், இப்பொழுது எங்கே போயிருக்கிறார் என்பது தென்னமாக நமக்கு தெரியும். அருமையான அன்பு தாயாருடைய இந்த மரண சரீரத்திற்கு முன்பதாக நின்று கொண்டு அவருடைய கணவன் முதல் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிற சில உறவினர்கள் கூட, திருச்சபையின் பிள்ளைகள் கூட அவர்களை குறித்த சாட்சி அது சாதாரணமான ஒரு சாட்சி அல்ல. ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிற, நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்த நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அருமையான அன்பு தாயார் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இளைப்பாறுவதற்கான ஒரு இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த இடம் பரதீஸ் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அவருடைய சரீரத்தை இப்பொழுது இந்த இடத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக அவர்களுக்கென்று அவருடைய சரீரத்தை விதைப்பதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கின்றோம். அந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற நிமிடம் வரையிலும் இந்த சரீரம் அங்கே இளைப்பாறிக் கொண்டு இருக்கும். அல்லேலூயா. இந்த மரணம் நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறது. அருமையான அன்பு தாயார் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறது. என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வழியை அவருக்கு கற்றுக் கொடுத்து பிதாவாகி தேவன் சொன்ன வழியில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நடந்தார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறவர் பரிசுத்தவான்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வழியை பின்பற்றி நடப்பார்கள். அருமையான அன்பு தாயார் அவர்கள் சுமார் 67 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த 67 ஆண்டு காலங்களும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு கிறிஸ்தவ மனுஷியாக கிறிஸ்துவை தன்னகத்தை கொண்டு வாழ்ந்த ஒரு அந்த தாயாராக இங்க இருக்கிற எல்லோரும் நீங்கள் சாட்சியாக இருக்கின்றீர்கள். நாங்கள் சொன்னால் பொய்யாகிவிடும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இருப்பது பொய்யாகாது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உங்கள் மத்தியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை மக்கள், அகில உலகத்திலேயும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையினர்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்ல வேண்டாம், கிறிஸ்தவர்கள் என்கின்ற போர்வை வாழ்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களே அன்றி கிறிஸ்தவர்கள் மிகவும் சிறுபான்மையினராகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எல்லோரையும் கிறிஸ்தவர்கள் என்று வேத புஸ்தகம் அங்கீகரிக்கவில்லை என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அருமையான அன்பு சகோதரர் சாட்சியில் சொல்லும் அவருடைய மகன் சொல்லும் பொழுது சொன்னார், யாரிடத்துல சண்டைக்கு போகக்கூடாது, யாரிடத்துல அடி வைக்க கூடாது என்கின்ற ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை அன்பு தாய் வளர்த்துனது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு இங்க இருக்கின்ற அருமையான கிறிஸ்தவர்கள் என்கின்ற போர்வையில் இருக்கின்ற நாம் சற்று நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பரிசோதித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் பரலோகத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பவுல் சொன்னது போல
நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டம் முடித்தேன், விசுவாசம் காத்துக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இது துக்க நாள், நம்முடைய சரீர பிரகாரமாய் துக்கமாய் இருந்தாலும் இது பரலோகத்துல மகிழ்ச்சிக்குரிய நாளாய் இருக்கிறதுனாலே தான் ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தாயார் அவர்கள் ஜெபிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை கட்டி காத்து நடத்துகின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, திருச்சபையில் உள்ள தொடர்புகளாய் இருந்தாலும் சரி, உலக மக்களோடு கூடிய தொடர்புகளாய் இருந்தாலும் சரி, அனைத்தையும் வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு ரியல் கிறிஸ்டியனாக உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நல்ல ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை நமக்கு வைத்து அவர்கள் இன்றைக்கு பரதீசில இளைப்பாறுவதற்காய் சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு எல்லா மதத்தில் இருக்கின்ற சகோதரர்களும் எல்லா மார்க்கத்தில் இருக்கின்ற சகோதரர்களும் சொல்லுகிற ஒரே காரியம், எனக்கு பரலோகம் போக வேண்டும், வைகுண்டம் போக வேண்டும், சொர்க்கம் போக வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லுகின்றார்கள். மரித்து போன பின்பு பரலோகம் போகணும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதுதான் இன்றைக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் கிறிஸ்தவர்கள் கூட அப்படித்தான் வாழ்கின்றார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமையை சிந்திக்கின்ற பொழுது தாராளமாக எங்களுக்கு இன்றைக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஏனென்றால் தாயார் சாட்சி உள்ளவர்களாய் மரித்து நித்தியத்துக்கு போனபடினால எப்படி வேணாலும் எங்களுக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலாம். பிரைஸ் காட். ஏன்னா சாட்சியோடு அவர்கள் வாழ்ந்து மரித்து போயிருக்க முன்மாதிரி வைத்து போயிருக்கின்றார்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவர் தன்மை நமக்குள்ள இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? ஒரு அன்பு இருக்கிறதா? இரக்க குணம் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பான்மையான ஒரு இடத்துல இல்லை. 12 மணிக்கு பிராண்டி ஷாப் திறக்கும். நீங்க பிராண்டி ஷாப் பக்கத்துல அப்படியே ஒரு தடவை ஒரு சுத்தி வந்துட்டீங்கன்னா